அண்மையில் மிக பெரும் பேசு பொருளாக காணப்படுகின்ற விடயம் நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்பாக. குறிப்பாக உலக நாடுகளில், வளர்ச்சி கண்ட நாடுகளில் 60 நீதிபதிகள் காணப்படுகிறார்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு. ஆனால் இலங்கையில் பார்த்தால் 10 லட்சம் மக்களுக்கு 10 வரையான நீதிபதிகளே காணப்படுகிறார்கள். இப்போ இது பெரும் ஒரு தாக்கம் செலுத்துகிறது நீதிமன்ற வழக்குகளை நேர காலத்தில் முடிப்பதில் என்ற பாரியொரு சிக்கல் நிலை இப்பொழுது உருவாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்தே காணப்படுகிறது இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக. குறிப்பாக இலங்கையில் 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக நீதிமன்றங்களுடைய வளங்களை சரியான முறையில் பூர்த்தி செய்யாமை என்ற ஒரு பாரிய விடயம் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. அண்மையில் கூட எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு சில விடயங்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக பற்றாக்குறையாக காணப்படுகின்ற நீதிபதிகளுடைய வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புங்க, அதே நேரத்தில் நீதிமன்றங்களுக்கு தேவையான வளங்களை சரியான முறையில் வழங்குங்கள். இதனால் மக்கள் பாரிய ஒரு சிக்கலில் அகப்பட்டிருக்கிறார்கள் என்றதில் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் அண்மையில் பல விடயங்களை எடுத்துரைத்தார். அதே போல அரசாங்க தரப்பிலேயும் பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டு தான் வருகிறது. மிக பெரும் பொருளாதார பிரச்சனையில் நீதிமன்றங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பணங்கள் அதுவெல்லாம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் நேர காலத்துக்கு எல்லாத்தையும் செய்வோம் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் அனைத்தையும் அணுகுவோம் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட விடயங்களாக காணப்படுகின்ற விடயத்தை எடுத்து நோக்கினால் இந்த நீதிபதிகளுடைய நியமனம் மற்றும் நீதிபதிகள் ஓய்வு பெறும் காலத்தை கூட்டுதல் தொடர்பான விடயங்கள் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. குறிப்பாக எதிர்கட்சியினர் பெரும் ஒரு எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள் நீதிபதிகளுடைய அந்த ஓய்வு பெறும் காலத்தை கூட்டுதல் தொடர்பாக. இது அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்கள் என்ற ரீதியில் சயித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்கட்சியினர் பாரியோரு ரகலையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் அரசாங்க தரப்பில் பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்பான முக்கியமான முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என்று கூட அரசாங்க தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பற்றாக்குறையாக காணப்படுகின்ற நீதிபதிகளுடைய நியமனங்கள் மற்றும் வளங்கள் சரியான முறையில் பகிரப்பட்டு சுயாதீனமாக நீதிமன்றங்கள் இயங்க வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து வருகிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து இந்த வழக்கு விசாரணைகளை நேர காலத்திற்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கம் சரியான முறையில் செயற்பட வேண்டும் என்ற ரீதியில் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட இடங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை எடுத்து நோக்க வேண்டும். என்ன விடயம் என்று பார்த்தால், காலம் காலமாக இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகள் சார்ந்த ஒரு பட்டியலை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். வெளிக்கடை மற்றும் பிந்துணுவெல களுத்துறை போன்ற இடங்களில் சிறைச்சாலை கலவரங்களின் போது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டியும், அதே நேரத்தில் 1954ஆம் ஆண்டு 154 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டார். 1956ஆம் ஆண்டு தமிழ் குடும்பங்கள் அனுராதபுரத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் என்ற மாதிரியும், அதே நேரத்தில் ஜேஆர் ஜெயவர்தன காலத்தில் பல்வேறுபட்ட அரச ஆதரவுடன் படுகொலைகள் செய்யப்பட்டது, மற்றது தமிழ் மக்கள் பாதிகளவை துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இதற்கெல்லாம் முக்கியமாக சர்வதேச விசாரணை தமிழ் மக்கள் வேண்டியிருந்தார். ஆனால் எங்கள் அந்த சர்வதேச விசாரணையை அனுமதிக்கவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வேண்டுகின்ற இந்த சர்வதேச விசாரணை மற்றும் இந்த படுகொலைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குமா என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அது ஒரு கதை. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஆசியாவில் 2வது மிக பெரும் மனித புதைகுழியாக செம்மணி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 471 மனித எண்புக்கூடுகள் தமிழ் மக்களுடைய எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அதற்கு நீங்கள் வகையான நீதி வழங்கப் போகிறீர்கள், அதுக்காவது உங்களுடைய நீதி வழங்கப்படுமா என்று மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக மக்களுடைய ஆதரவுடன் நீங்கள் ஆட்சிப்பட முதலிருக்கீங்க, தமிழ் மக்களிடம் வாக்குகளை பெற்றிருக்கீங்க என்ற மாதிரியும், அதற்கு நீங்கள் சரியான முறையில் செயற்பட வேண்டும் என்ற மாதிரியும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் மிக பெரும் ஒரு பேசு பொருளாக இந்த விடயங்களை மாற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள். அதே நேரத்தில் நேற்றைய தினம் பிரதமர் கூட சில விடயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தால், சிறைச்சாலை கலவரங்களை அன்றைய காலத்தில் நடத்தியவர்கள் இன்று நீர்கொழும்பு சிறைச்சாலை சார்ந்த விடயங்களுக்கு சிறை கைதிகளுக்கு உரிமைகளை கேட்கிறீர்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஆயினும் அதே நேரத்தில் பாரிய விமர்சனமாக காணப்படுகின்ற விடயத்தை எடுத்து நோக்கினால்,
நீங்கள் ஆளும் தரப்பாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு விசாரணை குழுவை அமைத்து இந்த சிறைச்சாலை கலவரங்களின் போது கொல்லப்பட்ட மக்களுக்கும் அல்லது இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரும் படுகொலைகளுக்கும் ஒரு தீர்வினை நீங்கள் கண்டறிய முடியும். ஒரு விசாரணை குழுவை ஒன்று நியமித்து படுகொலை செய்யப்பட்ட இந்த மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர முடியுமா என்ற மாதிரி தான் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சிறிதரன் அவர்களுடைய உரை கூட அமைந்திருந்தது. ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் இந்த விடயங்கள் இனிவரும் காலங்களில் எவ்வாறு அணுகப்பட போகிறது என்பது தொடர்பாக. அதே நேரத்தில் அண்மையில் கூட 1983ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஒரு நினைவு தூவி அமைக்க வேண்டும் என்று ஐங்கரநேசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதுவும் 2027 ஜூலை மாதம் வருவதற்கு முதல் அமைக்கப்பட வேண்டும். இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 40 வருட காலம் கடந்தும் இன்னும் நினைவு தூவி அமைக்கப்படாமல் இருப்பது பாரியோரு விளையான விடயம் என்ற இதில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அவர் கிட்டத்தட்ட எதிர்வரும் காலங்களில் நடைபெறப் போகின்ற இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு விடயமாகத்தான் அது இருக்கணும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் 2027க்கு முதல் இந்த நினைவு தூவி அமைக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாகவும் அதே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படுமா என்பது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தை எடுத்து நோக்க வேண்டும். என்ன விடயம் என்று பார்த்தால் உயிர்த்த தாக்குதல் தொடர்பான முக்கியமான விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக அண்மையில் கூட கோடபாய் அவர்கள் கூட தன்னை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடாது என்ற மாதிரி நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். அந்த வழக்கு விசாரணை கூட இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அதற்கு பிறகு பல்வேறுபட்ட விடயங்கள் அவருக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட கோடபாய் அவர்களுடைய மருமகன் அவருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்ற ரீதியில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு எதிரான ஒரு பாரிய ஒரு வாக்குமூலம் அவருடைய மருமகன் சொந்த மருமகளை வழங்கியிருக்கிறார் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் அவர் மீது பாரியோரு விசாரணை செல்லும். ஆனால் அது பெரிய ஒரு விடயமாக இல்லை என்றாலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அண்மையில் முன்னைய ஜனாதிபதி ரணில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அதே போல இவரும் கைது செய்யப்படுவாரா என்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டால் பாரியோரு எதிர்ப்பலைகளை காட்ட சில சக்திகள் முயற்சி செய்யுமா என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் நீதிமன்றத்துக்கு அன்றைய தினம் வரும்போது கூட பாரியொரு படையுடன் வந்திருந்தார், தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வந்திருந்தார். இதுவரை காலமும் அப்படி அவர் வரவில்லை என்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. திடீரென அப்படி வந்திருந்தார். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த விசாரணைகளுக்கு எப்பொழுது முடிவரப் போகிறது. விசாரணைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உயிர்த்த தாக்குதலில் இருக்கின்ற முக்கியமான அந்த சூத்திரதாரிகள் கைது செய்யப்படவில்லை என்ற இதில் பல்வேறுபட்ட விமர்சனங்களும் காணப்படுகிறது. காலகாலமாகவே விசாரணை என்று கடந்த காலத்தில் பாரியோரு இழுப்பறிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போல இப்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆகவே இன்னும் 3 வருட காலங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது. ஏற்கனவே 2 காலம் கடந்து விட்டது. ஆகவே அந்த காலத்துக்குள் இந்த விசாரணைகளை சரியான முறையில் நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்களா என்ற ரீதியில் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் பாரியோர் எதிர்பார்ப்புடன் காணப்படுகிறார்கள்.